Hi friends, welcome to Vendan Tnpsc. இன்னைக்கு நாம plant anatomy and plant physiology ல வந்து part 2 வந்து பார்க்க போறோம். previous வீடியோல பாத்தீங்கன்னா வந்து collection of cells தான் வந்து tissue ன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து tissue systemனா என்ன, அது யார் கிளாசிஃபை பண்ணது அப்படின்றத வந்து பார்க்கலாம். tissue systemனா வந்து collection of tissues தான் வந்து tissue system performing same function. அங்கே வந்து செல்லு வந்து கலெக்ஷன் ஆஃப் செல்லு வந்து டிஷ்யூன்னு பார்த்தோம், அதுவும் வந்து பர்ஃபார்மிங் சேம் ஃபங்க்ஷன் தான். ஓகே, டிஷ்யூ சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு யார் கிளாஸிஃபை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ். அவர் தான் வந்து கிளாஸிஃபை பண்ணார். 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஃபஸ்ட்டு வந்து எபிடெர்மல் ஆர் டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, இப்போது டெர்மல்னா நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் தான் வந்து டெர்ம்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் outermost covering layer of plant உடைய outermost covering layer தான் வந்து epidermal or dermal tissue system அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எபிடெர்மிஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியல் ரூட்ஸ், அதாவது வந்து above the ground exposed to sun, above the கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து எபிடெர்மிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கியூட்டிக்கலால் வந்து கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கியூட்டிக்கலோட ஃபங்க்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற, அதாவது வந்து எக்ஸ்போஸ் ஆகும் பிளான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து நிறைய வந்து எவாப்ரேட் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆகிற வாட்டரை வந்து செக் பண்ணி எவாப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து இந்த கியூட்டிக்கலோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டொமேட்டா. எபிடெர்மிஸில் இன்னொரு பார்ட் வந்து ஸ்டொமேட்டான்னு இருக்குது. ஸ்டொமேட்டா பார்த்தீங்கன்னா வந்து மைன்யூட் போர்ஸ் தான் வந்து ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். ஸ்டொமேட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டொமேட்டா பியூருன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த சென்ட்ரல் இருக்குது பாருங்கள், இது வந்து ஸ்டொமேட்டல் பியூரு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து காட் செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எபிடெர்மல் அவுட் க்ரோத்து. இதான் வந்து எபிடெர்மிஸு. இந்த எபிடெர்மிஸ்க்கு மேலே வர இந்த அவுட் க்ரோத்து தான் வந்து 2 டைப்பாக சொல்கிறாங்க, ட்ரைகோம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, எபிடெர்மிஸ் வந்து மேலே வந்து ஏரியல் பார்ட்ஸு, அதாவது வந்து அபோவ் தி கிரவுண்டு வந்து கவர் பண்ணிக்கிட்டு தான் வந்து எபிடெர்மிஸ். நெக்ஸ்ட்டு அது வந்து அதாவது வந்து கியூட்டிக்கல் வந்து இருக்குது, அதில் அது வந்து எவாப்ரேஷன் வந்து செக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டொமேட்டா வந்து இருக்குது. ஸ்டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டொமேட்டல் பியூர், அதுக்கப்புறம் வந்து காட் செல்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எபிடெர்மல் அவுட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைகோம்ஸ், ரூட் ஹேர் வந்து இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ். எபிடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதோடய ஃபங்க்ஷன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பாடி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறதுனால, பிளான்ட் பாடியை வந்து கவர் பண்ணுறதுனால இன்னர் டிஷ்யூ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்டொமேட்டா வந்து ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது ஏரியல் பார்ட்ஸில் இருக்கிற அந்த லாஸ் ஆஃப் வாட்டரை வந்து அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸ்டொமேட்டா. அது மட்டும் இல்லாத கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஸ்டொமேட்டா வந்து ஹெல்ப் பண்ணுது. ரூட் ஹேர் பார்த்திங்கன்னா வந்து அப்சர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், அதுக்கு வந்து யூஸ் ஆகுது ரூட் ஹேர்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் இன்க்ளூட்ஸ் ஆல் டிஷ்யூஸ், எல்லாமே இருக்கும் எக்ஸப்ட் எபிடெர்மல் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ. அதாவது இந்த பார்ட்டும் எபிடெர்மலும், அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலர், இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ரவுண்டாக இருக்குது சென்டர் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர். இது ரெண்டும் தவிர்த்துட்டு மற்றது எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் வந்து இங்கே இருக்க இந்த பிளாக்கில் பால் மாதிரி இருக்குது, தான் வந்து கார்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு எண்டோடெர்மிஸ், இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து எண்டோடெர்மிஸ். நெக்ஸ்ட்டு பெரிசைக்கிள்ன்றது வந்து இந்த ரவுண்டாக இருக்கிற இன்சைடில் வந்து பிங்க் கலரில் இருக்குது, அதான் வந்து பெரிசைக்கிள். நெக்ஸ்ட்டு பித்து, அதாவது இது பித்து வந்து சென்ட்ரல் இருக்கும், ஆனால் வந்து இந்த டைகாட் ரூட்டில் வந்து பித்து வந்து இல்லை.
டைகாட் ரூட்டில் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து வரும். ஆனால் வந்து மோனோகாட் ரூட்டில் வந்து நோ டிஃப்ரென்ஷியேஷன் இன் கிரவுண்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். தேர்ட் ஒன் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். இது வந்து வாஸ்குலர் பண்டல் வந்து சொல்கிறோம். அதாவது இந்த ஜைலம் ஃப்ளோயம் டிஷ்யூ இருக்கிறதுனால வாஸ்குலர் பண்டல்னால் ஒரு கட்டு மாதிரின்னு சொல்கிறோம். ஜைலம் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்ன வந்து டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்டு மினரல்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறைய டைம் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம் வந்து அதோட ஃபங்க்ஷன் நான் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஜைலம் XW பக்கத்து ஆல்ஃபபெட்டு XW ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இன்னொன்று வந்து அப்படியே வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஜைலம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஃப்ளோயம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட். ஓகே, நம்ம ஓவர்வியூ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஷ்யூ சிஸ்டம் வந்து கிளாஸிஃபை பண்ணது சாக்ஸு 3 டைப்ஸாக வந்து பிரித்தார். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து பார்ப்போம்.